அனாதையாக பிறந்துவார், தாய் தந்தையரின் அருமை தெரியும். பட்டினி கிடந்துவார், பசியின் கொடுமை தெரியும். தாகம் தீர தண்ணீரை பறிவார், அதன் மகத்துவம் தெரியும். தண்ணீரில் மூழ்கிப்பார், அதன் மகத்துவம், அதனுடைய சதி தெரியும் உனக்கு. தனி மனிதனாய் வாழ்ந்துவார், இந்த சமூகத்தின் அருமை தெரியும் உனக்கு. வாழப்பாடி ராமமூர்த்தியுடைய பிறந்தநாள் தினத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி. இந்த இந்திய திருநாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட மாபெரும் இயக்கமான காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஓரளவுக்கு மற்ற அரசியல் கட்சிகளை 1967 தன்னுடைய ஆட்சி இழந்தது. மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அண்டை மாநிலமான கேரளாவாகட்டும் கர்நாடகாவாகட்டும் இன்றைக்கும் காங்கிரஸ் ஆட்சி கொடிபரத்தி வெற்றி திருமகன்களால் அந்த மாநிலங்கள் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்னை தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிகள் வர வேண்டும். காங்கிரஸின் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பின்னாடியும் தொண்டர்கள் செல்லாமல் அத்தனை தொண்டர்களும் தலைமை ஏற்கின்ற முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் அன்னை தமிழகத்தில் சிங்கார சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தன்னுடைய மூவண்ண கொடியை பறத்த முடியும் என்பதை இன்றைய பிறந்தநாள் செய்தியாக ஐயா வாழப்பாடியாருடைய பிறந்தநாள் செய்தியாக சொல்லிக் கொள்வதில் நான் விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன். வாழப்பாடி ராமமூர்த்தியுடைய அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை குறித்து செய்தி. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் ஐயா வாழப்பாடியார் போன்ற தன்மான சிங்கங்களை, சுயமரியாதை சுடர்களை போன்றவர்களை காண முடியாது. தன்னுடைய தொண்டர்களை அரவணைத்துச் சேர்வதில் ஐயா வாழப்பாடியாருக்கு நிகர் அவரை தான். அதுபோன்ற ஒரு ஒப்பற்ற தலைவரை காண முடியாது. இந்த இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் இன்ப தமிழ்நாட்டின் மீது வடபுலத்தின் பார்வையை திருப்பி தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் ஐயா வாழப்பாடியார் அவர்கள்.